தூதுவளை டீ போடுறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். டீ கப் பாத்திரம். நான் என் பையன் என் பொண்ணு 3 பேர் தான். 3 பேருக்கு 2 டம்ளர் 2.25 டம்ளர் டீ போட்டு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கற்பூரவள்ளி இலை 3 இலை தண்ணியில் கழுவி இருக்கேன். இந்த இலையை இதில் போடணும். இந்த தண்ணியில் இங்கே பாருங்கள், தூதுவளை நரம்பு அப்படியே பாருங்கள், இதோட இந்த செடி முள்ளோடு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த காய் இருக்குது, அதில் முளைச்சி போயிருக்குது. என் பையனுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால இதை இப்படியே போட போகிறேன். பாருங்கள், களி வச்சு எடுத்து போடுறேன். அது கூட இஞ்சி கொஞ்சோண்டு பாருங்கள் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போடுறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன்டா இது கொதிச்சுன்னு அந்த முள்ளில் உள்ளது இதில் உள்ளது இதுதான் சத்தானது, இந்த சளியை இறக்கக்கூடியது. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா எங்கள் பையன் எனக்கு எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இதோடையே பறிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாம் கொதிச்சிடும். ஏன்னா ஃபில்டர் பண்ணிடும்ல, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா கொதிச்சு சாறு இறங்கட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். 3/4 டம்ளர் இருந்தது, 3/4 டம்ளர் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருப்பாருங்க. இது பாரு. இப்போ இது கூட கொஞ்சம் டீ தூள் சேர்க்க போகிறேன். இது கூட கொஞ்சம் டீ தூள் போட்டு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பால் இல்லாமல் டிகாஷன் நம்ம போட்டு குடிக்கிறவங்க இப்படி வந்த பின்னாடி நாட்டு சக்கரையோ சீனியோ போட்டு குடிக்கலாம். ஆனால் எங்களுக்கு நான் இப்போ பால் ஊற்றி இது டீ போட போகிறேன். கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதித்துருச்சு. நம்ம இது கூட பால் ஊற்றினால தெரிஞ்சிருந்தாலும் நினைக்க வேண்டாம், அப்படியெல்லாம் இல்லை. பால் டீ போடலாம். அதே நேரத்துக்கு கடுங்காப்பியும் போட்டு கொடுக்கலாம். நல்லா குடிங்க பாருங்க, கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதில் உள்ள எஜென்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நாட்டு சக்கரை போட்டால் ரொம்ப நல்லது இதுக்கு. இப்போ நாட்டு சக்கரை ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட வேண்டியதில்லை. நாட்டு சக்கரை போட்டால் தான் நல்லா இருக்கும் அதுக்கு. இப்போ பாருங்கள், என் பாப்பாவுக்கு அதை நாட்டு சக்கரை போட்டுருக்கேன். இப்போ எனக்கு என் பையனுக்கு சீனி போட்டுருப்பாருங்க. இப்போ அந்த முள்ளோடு இருந்துச்சுன்னா பையனிங்களை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடும். ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும். அப்படியே தொண்டையில் உள்ள கரகரப்பு அங்கே சளி இருந்தாலும் அது உடஞ்சி மோசன் வழி கீழே இறங்கிடும்.